செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ தென்னகத்திருநாடே ஒளிர்ந்திடு ஆனந்தமாய் கை கொட்டி விளையாடு. Easter brings us a message of hope. Resurrection is real. Darkness will not last. Pain is not the final word. Jesus has risen and offers us new life. Decide today. Let go of the old. Begin a new life. Live in hope. Be alive. ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நமக்கு சொல்லும் மாபெரும் செய்தி. உயிர்த்தெழுதல் சாத்தியம். இருள் எப்போதும் நிலைக்காது. துன்பம் கடைசி வார்த்தை அல்ல. பழையதை விடுங்கள், புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். சிந்திப்போம். அன்பானவர்களே, கும்பகோணம் மறைமாவட்டம் பெஸ்கி கலை தொடர்பகம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் கொண்டாடும் நாள் ஈஸ்டர் பெருவிழா, உயிர்த்த ஞாயிறு. இது மரணத்தின் மீது வாழ்வின் வெற்றி பெற்ற நாள். இது இருளின் மீது ஒளி வென்ற நாள். இது துக்கத்தின் மீது மகிழ்ச்சி மலர்ந்த நாள். இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்தை வென்றார். அவர் நமக்கு புதிய நம்பிக்கையை அளித்தார். இந்த நாளுக்குரிய மைய சிந்தனை உயிர்த்தெழுதலில் புது வாழ்வு. ஈஸ்டர் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி, எந்த இருளும் நிரந்தரமில்லை. எந்த துன்பமும் கடைசி வார்த்தை அல்ல. கடவுள் எப்போதும் புதிய வாழ்க்கையை அளிப்பவர். கல்லறை முடிவு அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். ஈஸ்டர் நமக்கு ஒரு அழைப்பாக வருகிறது. பழைய மனிதரை விட்டுவிட்டு புதிய மனிதராக வாழ்வோமா? நம்பிக்கை இல்லாத இடங்களில் நம்பிக்கையை விதைப்போமா? துக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் ஆகிறோமா? நமது வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுதல் தேவை. பழைய பழக்கங்களில் இருந்து, பாவத்தில் இருந்து, நம்பிக்கை இன்மையில் இருந்து
எழுந்து வர உயிர்த்தெழுதல் தேவை. இன்று நாம் தீர்மானிக்கலாம், புதிய வாழ்க்கையை தொடங்க. ஜெபிப்போமா? உயிர்த்த ஆண்டவரே, எங்கள் இதயங்களை நீர் புதுப்பித்தருளும். எங்களுடைய இல்லங்களை மகிழ்ச்சியால் நிரப்பும். எங்களது வாழ்க்கையை நம்பிக்கையின் சாட்சியாக மாற்றும். உயிர்த்த இயேசுவின் சமாதானம், ஆனந்தம் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், இரவின் கதவினை உடைத்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை வென்று ஜெயித்தெழுந்தார். மூடிய கல்லும் புரண்டோட, வீரர்கள் பின்னால் மிரண்டோட, அலகையும் எங்கோ அரண்டோட, எழுந்தார் இயேசுவும் உயிரோட. எழுந்தார் இயேசுவும் உயிரோட. உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், இரவின் கதவினை உடைத்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை வென்று ஜெயித்தெழுந்தார். அன்பின் மூச்சினை கல்லறைகள் அடக்கிட முயன்று தோற்றதுவே. மூடிய கல்லும் வாழ்வினையே பதுக்கிட முயன்று தோற்றதுவே. இரக்கத்தின் குரலை அதிகாரம் தடுத்திட முயன்று தோற்றதுவே. வெளிச்சத்தின் வரவை காரிருளும் அழித்திட முயன்று தோற்றதுவே. வெற்றியின் பேரொலி கேட்கிறதே, வாழ்வின் வாழ்த்தொலி எழுகிறதே. Happy Easter, Happy Easter, Happy Happy Easter. Happy Easter, Happy Easter, Happy Happy Easter. Ciamta bricta, ciamta bricta, ciamta bricta. மூடிய கல்லும் புரண்டோட, வீரர்கள் பின்னால் மிரண்டோட, அலகையும் எங்கோ அரண்டோட, எழுந்தார் இயேசுவும் உயிரோட.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 20, இறை வாக்கியங்கள் 1 முதல் 9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அருளும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உங்களுடைய குடும்பங்களை அவர் தனது பிரசன்னத்தால் நிரப்புவாராக. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற மாபெரும் வரலாற்று உண்மையை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாதான் கிறிஸ்தவ விழாக்களிலேயே முதன்மையான பெரிய விழா. இந்த விழா இல்லை என்றால் வேறு எந்த விழாவும் இருக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு முன்னர் நடந்தவைகள் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் இந்த உயிர்ப்பு பெருவிழாவினுடைய முழுமையான பொருளை, அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இவ்வுலகம் அழகானது, உலகில் உள்ள அனைத்தும் அழகானது. இந்த சூரியன் அழகானது, நிலவு அழகானது, மலைகள் அழகானவை, ஆறுகள் எழில்மிக்கவை, தோட்டங்கள், மலர்கள், இயற்கையினுடைய வண்ணஜாலங்கள் எல்லாம் இனிமையானவை, அழகானவை. வாழ்வும் அழகானது. இந்த வாழ்வை நிறைவாக வாழ்கிற பொழுது அந்த வாழ்விற்கு முடிவு கிடையாது. வாழ்வை முழுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படி வாழ்வின் அர்த்தத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் சாவை கண்டு பயப்பட மாட்டார்கள். சாவும் அழகானது என்று பார்ப்பார்கள். எவ்வாறு இந்த உலகில் அனைத்தும், படைப்புகள் அனைத்தும் இனிமையானவையோ அழகானவையோ அதே போன்று தான் சாவும் அழகானது. அதை உணர்ந்தவர் தான் இயேசு.
இந்த உலகில் உள்ள அனைத்தையும் அழகானவை என்று ஏற்றுக்கொள்ளுகிற நாம் சாவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் சாவு முடிவு அல்ல, வாழ்வின் நீட்சி என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் தான் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக நாம் வாழ்கிறோம், வாழ வேண்டும் என்பதற்கு விடை கண்டால் மரணத்தை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார்கள். சமீபத்தில் தமிழக மாபெரும் தலைவர்களுள், மக்களை நேசித்தவர்களுள், உண்மையாக மக்களுக்கு உழைத்தவர்களான திரு நல்லக்கண்ணு அவர்கள் 101வது வயதில் இறந்தார். அவர் கடைசி வரை மனிதர்களை, இந்த மண்ணை நேசித்து வாழ்ந்தார். இந்நாளும் அவர் மக்களுடைய மனங்களிலே குடிகொண்டிருப்பார். மரணமில்லா பெருவாழ்வை அவர் கண்டிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு மரணமே கிடையாது, என்றுமே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிதான் காலகாலமாக 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த உலகில் வாழுகிற எல்லோரும் உண்மையிலேயே மனிதர்களாக வாழ்கிறார்களா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏனெனில் நடைபணங்கள் போல் வாழுகின்ற எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கிறோம். சக மனிதனை, இயற்கையை நேசிக்காத மனிதன் அவன் மரணத்தை கண்டு பயப்படுவான். அதிகாரம், பணம் இவற்றின் மேல் அதீத பற்று கொண்டிருப்பவன் மரணத்தை கண்டு பயப்படுவான். ஆனால் இவைகளெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. நான் எல்லோரையும் நேசிக்க, இயற்கை மதித்து போற்றி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று உணர்ந்தால் என் வாழ்வு அர்த்தமுள்ளதாகிவிடும். நான் மரணத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். அப்படி வாழ்ந்தவர் தான் இயேசு. இயேசு எப்படி இறந்தார்? கொல்லப்பட்டார். ஏன் கொல்லப்பட்டார்? அன்றிருந்த அதிகார வர்க்கத்தினர் பணத்தின் மீதும் பதவியின் மீதும் கொண்டிருந்த மோகத்தால், வெறியால் இயேசுவை கொலை செய்ய முன் வந்தார்கள். இயேசு அவர்களுக்கு இடரலாக இருந்தார். ஆண்டவர் இயேசு எருசலேமிற்குள் ஆரவாரத்தோடு குருத்து ஞாயிறு அன்று நுழைந்த பொழுது மக்கள் கூட்டத்தை பார்த்து அந்த அரசே அதிர்ந்தது. இயேசு ஒருவேளை அந்த கூட்டத்தினரை, ஆளுகின்ற வர்க்கத்தினரை நோக்கி திருப்பி இருந்தார் என்றால் கதை வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் பதவியின் மீதும் அதிகாரத்தின் மீதும் போதை கொண்டு மோகம் கொண்டு அலைகிற மனிதர்களுக்கு மாறானவர் இயேசு கிறிஸ்து. ஏனெனில் அவர் அதிகாரத்தை அல்ல, பதவியை அல்ல, பெருமையை அல்ல, ஆடம்பரத்தை அல்ல, மனிதர்களை நேசித்தார். அப்படி நேசிக்கிறவர்கள்தான் உண்மையான வாழுகின்ற மனிதர்கள். இல்லையென்றால் அவர் மனிதர்களே கிடையாது, நடைப்பினாங்கள். இந்த சமயத்தில் கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுதிய ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் இவ்வாறு எழுதுகிறார்: ஒரு ஞானி செய்ய முடியாததை விஞ்ஞானி செய்திருக்கிறான். உனது துணிகளை நீயே துவைத்துக் கொள்கிறாய், ஏன் உனது கழிவறைகளை கூட நீயே கழுவி கொள்ளுகிறாய். அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் எட்டி நில் என்று யாரை பார்த்து நீ சொல்வாய்? அப்படி இருந்தும் நான் இந்த சாதிக்காரன் என்று பேசினால், பிரேதமே உயிருள்ளோரின் மத்தியில் உனக்கென்ன வேலை என்று எழுதியிருக்கிறார். மனிதர்களை மனிதர்களாக நேசித்து மதித்து வாழுகிறவர்கள் உலகில் எந்நாளும் வாழ்வார்கள். அவர்களுக்கு மரணமே இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுத்தவர்களை, தன்னை வெறுத்தவர்களை, தன்னிடமிருந்து நிறைய பலன்களை பெற்றுக்கொண்டு இவர் கொல்லப்பட வேண்டும் கத்தியவர்களை கூட அவர் அன்பு செய்தார். துரோகத்தின் உச்சத்தை அவர் அனுபவித்தார்.
யூதாசு காட்டி கொடுத்தான். அவரோடு உண்டான், அவரோடு குடித்தான், அவரோடு உறவாடினான். அவன் அவரை காட்டி கொடுக்கிறான். எப்படி காட்டி கொடுக்கிறான்? முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். முத்தம் என்பது எவ்வளோ அழகானது! அது அன்பின் அடையாளம், தூய்மையான அன்பின் அடையாளம். ஒரு தாய் குழந்தைக்கு முத்தம் கொடுப்பதும் குழந்தை தாய்க்கு முத்தம் கொடுப்பதும் அன்பினுடைய உச்சம். அந்த முத்தத்தை, அன்பின் அடையாளத்தை காட்டி கொடுப்பதற்கு பயன்படுத்துகிறானே, அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்திருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட மனநிலை சில சமயங்கள் நம்மிடம் கூட இருக்கலாம். நல்லவர்களோல நாம் தோன்றலாம், நடமாடலாம். ஆனால் நல்ல மனிதர்களாக வாழுகிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், நானே வாழ்வும் உயிர்த்தெழுதலும். நானே வாழ்வும் உயிர்த்தெழுதலும். உயிர்த்தெழுதலும் என்றால் என்ன? அவர் தானாகவே உயிர்த்தெழுகிறார். தந்தையினுடைய பலத்தினால் உயிர்த்தெழுகிறார். அப்படி உயிர்த்தெழுகிற பொழுது வாழ்விற்கு அழிவே கிடையாது என்பதை பறைசாற்றுகிறார். நமக்கு வாழ்வு கொடுக்கிறவரும் அவரே, மரணத்தை கொடுப்பவரும் அவரே, மரணத்தை மீறி வாழ்வை நீட்டிக்க செய்கின்றவரும் அவரே. அந்த இறைவன் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு உயிருள்ள மனிதர்களாக ஒரு நாளும் வாழ வேண்டும் என்பது இயேசுனுடைய விருப்பம். அப்படி வாழ்வோம் என்று மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட வேண்டியதுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழா. நம்மிடையே இருக்கின்ற பகைமை, வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம், சுயநலம், வீண் பெருமை, தீய பழக்க வழக்கங்கள் இவைகளெல்லாம் கலைந்து கொண்டே செல்லுகிற பொழுது நமது வாழ்வு நீட்டித்து கொண்டே இருக்கும். நாம் நினைக்கலாம், நான் ஒரு சிறு மனிதன், சிறிய குடும்பத்தில் உள்ளவன், நான் மட்டும் என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நினைக்கலாம். இன்று உலகிலே, வளைகுடா நாடுகளிலே நடக்கின்ற போர்களை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் திகில், பதற்றம், மனிதர் உயிருக்கு பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு வாழுகிற நிலையை பார்க்கிறோம். ஏராளமான குழந்தைகள், பெண்கள் உயிரிழப்பதை பார்க்கிறோம். இவையெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? பெரிய பெரிய தலைவரிடம் இருக்கிற ஆணவம், ஈகோ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதுதான் அவர்களை இவ்வளவு பெரிய தீமைக்கு அழைத்து செல்லுகிறது. ஆதிக்கம், ஆட்சி உரிமை, பிறர் மீது நம்முடைய கொள்கைகளை திணிப்பது, இது போன்ற எண்ணங்களை கொண்ட தலைவர்களால் உருவாக்கப்பட்ட போர் இந்த போர். இந்த போரிலே அப்பாவி மக்கள், பாமர மக்கள் உயிரை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது மரணம் திணிக்கப்படுகிறது. இவர்கள் தானாக ஏற்றுக்கொண்ட மரணம் அல்ல, வயது முதிர்வினால் இவர்களுக்கு ஏற்பட்ட மரணம் அல்ல, நோயினால் அவர்களுக்கு ஏற்பட்ட மரணம் அல்ல, இயற்கையான மரணம் அல்ல, செயற்கையாக அவர் மீது திணிக்கப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களை இறைவன் என்ன செய்வார் என்பதை நாமே ஆராய்ச்சி செய்து விடை கண்டுகொள்ள வேண்டும். ஆனால் வாழ்கிற நாம் மத்தியில் நாம் அன்பையும் சமாதானத்தையும் மன்னிப்பையும் பாசத்தையும் விதைப்போமெனில் எல்லோரும் நலவாழ்வு பெற முடியும், எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை, இறையாட்சியை உருவாக்குவதுதான் இயேசுனுடைய பிறப்பின் நோக்கம், அவருடைய வாழ்வின் நோக்கம், அவருடைய இறப்பின் நோக்கம், அவருடைய உயிர்ப்பின் நோக்கம். ஆக அன்புக்குரியவர்களை, நாம் அனைவரும் உயிர்த்தெழுந்த மக்களாக, இயேசுவின் பிள்ளைகளாக வாழ நம்முடைய பயணத்தை இன்று புதிதாக துவங்குவோம். நிச்சயமாக நாமும் மரணமில்லா பெருவாழ்வை கண்டடைவோம். அதற்கு இயேசுவே நமக்கு வழியாகவும் துணையாகவும் இருப்பார். உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய
சமாதானம் உங்கள் எல்லோருடைய குடும்பங்களிலும் நிரம்பி வழிவதாக. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். காட் பிளஸ் யூ.